நைட்டு கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். கடைக்கு போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கடையில் கரண்ட் இல்லை. என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ஒர்க்கெல்லாம் இருக்கும். அப்போ தான் இந்த மிஷின் ரிப்பேர் ஆகுறது, கரண்ட்டு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கரண்ட் வந்த உடனே வந்து ஸ்டிச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிள்ளைங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நைட்டு எப்படி 12:30 மணி 1 மணி ஆகிடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் உட்காந்து இந்த ஓவர்லாக் போடுறது, பிசர் கட் பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு கடையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாசல்லாம் கழுவி விட்டுட்டு, ஏன்னா பகலில் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து டைமிங் வந்து காலையில் வந்து இருக்காது. அதனால் நைட்டு கிளம்புறப்பே கையோட எல்லாம் கழுவி விட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நைட்டு ஒரு 12:30 1 மணி இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடையை சாத்திட்டு போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு வண்டி, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. நானும் ஹஸ்பண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஒரு 12:30 மணிக்காட்ட வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா காலையில் நல்லா தூங்கிட்டு 7:30 மணி போல் தான் வந்து எந்திரிச்சோம். காலையில் பிள்ளைங்களுக்கு வேறு டிஃபன் பாக்ஸுக்கு வேறு செஞ்சு கொடுக்கணும். நேற்று வச்சு பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. என்ன செய்யறது நம்ம யோசிச்சுட்டு அரை மணி நேரம் தான் டைம் இருந்தது. சரின்னு சாப்பாடு வச்சு தாளித்து கொடுத்து விட்டுறலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சு சாப்பாடு வந்து தாளித்து கொடுத்துட்டேன். நேற்று இருந்த பழைய சாதத்தை வந்து இந்த மாதிரி மோர் மாதிரி வந்து மிக்சியில் அடித்து கொடுத்தாச்சு. காலையில் எந்திரிக்கப்பே 7:30 மணி ஆயிடுச்சு. அவசர அவசரமாக ஒரு 1/2 அன் ஹவரில் எல்லாம் சமைச்சு பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே ஒரே போராட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 8:15 8:10 8:15ங்கிறப்ப பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.